வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்டிக்கல் பவர் மீட்டர் வந்து நிறைய பவர் மீட்டரோட அன்பாக்சிங் வீடியோ வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டிருந்தோம். அதோட லைவ் டெஸ்டிங்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எந்த ஆப்டிக்கல் பவர் மீட்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பவர் மீட்டரை பொறுத்தவரை ஒவ்வொரு பவர் மீட்டரும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் வந்து இருக்குது. பேசிக்காக நம்ம சொல்லணும்னா இதுன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். இதுன்னா ஒரு 4000 ரூபா வந்து வரும். இதிலே பேர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 4000 ரூபா, பேரோட வாங்கினீங்கன்னா 5500, 6000. அது வந்து பிராண்டோட பேரை பொறுத்து. அதுக்கடுத்து இது வந்து டிவிசரு, இது வந்து ஏஇ 280A இந்த மாடல், இது வந்து 13000 ரூபா. இதிலே 230 அப்படின்றது அந்த மாடல்லாம் 23000 ரூபாய்க்கு மேலே. இது வந்து ஏஇ 120. இந்த மாடல் வந்து இப்போ ஸ்டாக் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம அங்கெல்லாம் ரேட்டு கம்மி, ஆனால் இப்போலாம் 19000 ரூபா 20000 ரூபாய்க்கு மேலே தான் விற்கி. ஸோ இதான் இதோட பட்ஜெட்டு. ஸோ எது யார் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஒரு ஸ்ப்ளைசராக இருக்கீங்க, அதாவது ஃபைபர் ஜாயிண்ட் அடிக்க போகிறீங்க, ஸ்ப்ளைசராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஏஇ 120 தான் எடுங்க. இல்லை இந்த மாடல் வந்து கிடைக்கல அப்படின்னா 230க்கு வந்து போகலாம். உங்களுக்கு வந்து இந்த 2000 மைக்ரோமீட்டருக்குள்ள ஃபோட்டோ டிடெக்டர் சென்சார் இருக்க தான் உங்களுக்கு வந்து கட்டாயம் செட் ஆகும். வேறு மாடல் வந்து இதில் வேறு எதுவுமே சூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளைசராக இருக்கீங்க, மற்றவங்களுக்கு ஸ்ப்ளைசிங் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, அதிக ஜாயிண்ட் அடிக்கிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரி மீட்ரு தான் செட் ஆகும். ஒன்று. அதுக்கடுத்து ஒரு ஆப்ரேட்ரு ஓப்பன் கோரும் பார்க்கணும், ப்ளஸ்ஸு டிவிசரில் தான் வேணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணலாம். இதோட விலை வந்து 13000 ரூபா. 13000 ரூபாய்க்கு வந்து ஒருத்தான விஷயம் தான். ரீசார்ஜபிள் டைப் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங்க்கு போட்டிருக்கு, ப்ளஸ்ஸு செல்ஃப் கேலிப்ரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. கேலிப்ரேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த டிஸ்பிளேக்குள்ளே லைட்டு கொடுத்துருக்காங்க. நைட் நேரம் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து ரிசல்ட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2000 ரிசல்ட் வரை இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்டிக்கல் பவர் வந்து. ஸோ ஆப்ரேட்ரு ஏஇ 230 தான் போனோம், அது கிட்டத்தட்ட 20000 ரூபாய்க்கு மேலே வருது, பட்ஜெட்டுக்குள்ளே ஒன்று போனோம் அப்படின்னா இது அதிலேருந்து பாதி விலை தான். இந்த மாடலை வேணால் சூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து இந்த மீட்ரை பொறுத்தவரையில் நீங்கள் பிராண்டு பேர் போட்டு வாங்கிறத விட பிராண்டு பேர் இல்லாமல் வாங்கலாம். ஏன்னா இல்லாமல் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய்க்குலே கிடைக்கும். 4000 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னா கட்டாயம் நான் செக் பண்ணல, நல்லா அக்யூரேட்டாகவே காட்டுச்சு. இந்த ஏஇ 120 எந்தளவுக்கு அக்யூரேட்டாக காட்டுது, இதிலேருந்து ஒரு 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 1/4 dB வேணால் வித்தியாசமாக இது காட்டுது, மற்றபடி அக்யூரேட்டாகவே காட்டுது. இதில் உள்ள சென்சாருமே நல்லா சென்சிட்டிவாகவே இருக்குது, நல்லா அக்யூரேட்டாகவே காட்டுது. நான் செக் பண்ணும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கு இதில் பர்சனலாக பிடிச்சிருந்தது என்னென்னா, இதில் டிபிஎம் காட்டுறது வந்து நல்ல பெரிய டிஸ்பிளேயாக காட்டுது. அது வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போ இதில் வந்து பெரிய டிஸ்பிளேயாக இருக்குது. இது இந்த பவர் மீட்டர்லாம் பண்ணிங்கன்னா சின்ன டிஸ்பிளேயாக தான் காட்டுது. அது வந்து எனக்கு இந்த மாடலை பொறுத்தவரை இதோட அன்பாக்சிங்லுமே சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு. இதில் பெருசாக காட்டுறது வந்து உண்மையிலே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு கேபிள் டி ஆப்ரேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து இப்போ எஃப்டிடிஹெச் பண்ணுறவங்களாம் வந்து அவங்களுக்கு பவர் மீட்ரு வேணும்னா கட்டாயம் இந்த மாடல் மீட்ரு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே சேமாக விஎஃப்எல் ஆப்ஷன்ஸ் வந்து வருது, பேக் லைட் வந்து லைட் இருக்குது. இதுவுமே நைட் விசிபிலிட்டிலாம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கொடுக்குற ரேட்டுக்கு உண்மையிலே ஒருத்து தான். 4000 ரூபாய்க்கு இதில் போட்டிருக்க சென்சாரே உண்மையிலே நல்லா அக்யூரேட்டாக விளைச்சிது. சென்சாருக்காண்டியே கட்டாயம் 4000 ரூபா கொடுத்து வாங்கலாம். ஆனால் பிராண்டு பேர் போட்டு வாங்காதீங்க, இந்த மாதிரி பிராண்டு பேர் இல்லாமல் உள்ளதை வாங்க. ஏன்னா அப்போ தான் 4000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். 4000 ரூபாய்க்கு உண்மையிலே ஒருத்தான ஒன்று தான். இந்த மீட்டரை பொறுத்தவரை மொத்தம் 3 மீட்டராக வாங்கிட்டேன். ஏன்னா ஒன்று செக் பண்ணோம், நல்லா இருக்கனால கூட 2 வாங்கி வச்சுக்கிடுவோம், மற்ற கண்ட்ரோல் ரூம்லேயும் இந்த மீட்டரே கிடக்கட்டு அப்படின்னு இதை வாங்கியிருந்தேன். வாங்கினதில் இப்போ நம்ம ஸ்டூடியோ ரூமில் உள்ள டிசிஎல் சிக்னலை லைவாக கொடுத்து ஒவ்வொன்றும் என்னென்ன ரீடிங் காட்டுது அப்படிங்கிறத லைவாகவே பாருங்கள். இப்போ இது -2.35 காட்டுது. இந்த மீட்டரில் கொடுப்போம். சேமாக -2.35 34 வந்து காட்டுது. இப்போ இதில் கொடுத்துருவோம். இதுவுமே -2.32 வரை காட்டுது. அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் சம்திங் வித்தியாசம் இருந்தாலும் மூணுமே அக்யூரசி வந்து சேமாக தான் இருக்குது. அதாவது ஆப்டிக்கல் டிடெக்டர் வந்து எல்லாமே ஒரு போல தான் இருக்குது. சில மீட்டரில் வந்து ஒன்றுக்கு ஒன்று 1/4 dB வித்தியாசம் இருக்கும். இந்த இதில் வந்து அந்த வித்தியாசம் வந்து இல்லை. இது வேறு ஒன்றும் இல்லை, யாருன்னா இந்த ஃபேமஸான கம்பெனியில் பேர் மட்டும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கடுத்து மீட்டரில் மைனஸை பொறுத்தவரை வாரண்டி வந்து கிடையாது. இது நீங்கள் டிவிசரில் ஏஇ 280 எல்லாம் எடுத்தீங்கன்னா வாரண்டி வந்து உண்டு. இதில் வந்து வாரண்டி எதுவுமே கிடையாது. அது 1 வருஷம் வாரண்டி உண்டு, இது வந்து வாரண்டி கிடையாது. ஸோ வாரண்டியும் கிடையாது, சர்வீஸ் சப்போர்ட்டும் கிடையாதுங்கிறது வந்து ஒரு மைனஸ் தான். ஆனால் கொடுக்க 4000 ரூபாய்க்கு இந்த மாடல் வந்து ஒர்த்து தான். பிராண்டு பேருக்கு இல்லைங்கனால தான் 4000 ரூபா. இந்த மீட்டரில் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி சின்ன மீட்டரில் கூட இப்போ பிராண்டு பேர் இருக்குது அப்படின்னா இதோட விலை வந்து 1500 ரூபா சொல்லியிருந்தோம். இது வந்து பிராண்டு பேர் வந்து இல்லை, இதோட விலை வந்து 1100 ரூபா தான். இவ்வளோதான் விஷயமே. எல்லா ப்ராடக்டை பொறுத்தவரையிலையும் அப்படி தான். இப்போ இது பிராண்டு பேரோடு இருந்ததுன்னா 5500, 7000,
பேர் இல்லைங்கனால 4000 ரூபா. இவ்வளோதான் விஷயம். மற்றபடி உங்களோட தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல வாங்கிக்கலாம். வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா டிவிசர் ஏஇ சீரியஸில் நீங்கள் போயிடலாம். மற்றபடி வாரண்டி வேண்டாம் யூஸ் பண்ணதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டு பேர் இல்லாமல் இந்த மீட்டரோ இல்லை இந்த மீட்டரோ எதுனாலுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம செக் பண்ணையில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அடுத்து 1500 இந்த பவர் மீட்ரு யாருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னா சிலவங்க வந்து மொத்தமே 100 லைனு 200 லைன் தான் வச்சுருப்பாங்க. அதாவது சொந்தமாக ஸ்ப்ளைசிங் மிஷினே இருக்காது. ஏதாவது நோடில் வந்து இப்போ திடீர்னு ஆப்டிக்கல் பவர் வருதா வரலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து கட்டாயம் இந்த குறைஞ்ச மீட்டரை வாங்கி பயன்படுத்தலாம். இதில் வந்து ஆப்டிக்கல் பவர் மீட்டர் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது வந்து உங்களுக்கு ரேட்டும் கம்மி 1500 இது வந்து நெட்லிங்கில் உள்ளது. இதுலேயே சைனாலாம் எடுத்திங்கன்னா 1100 1200 கிடைக்கும். அப்போது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 100 லைன் 200 லைன் இருக்க ஆப்ரேட்டருக்கு வந்து கட்டாயம் இது பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸ்ப்ளைசிங் மிஷினோட வச்சு யூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி குறைஞ்சோல மீட்ரு வந்து என்னை பொறுத்தளவில் வேண்டாம். நல்ல ஸ்ப்ளைசராக இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி கூடின மீட்ரு தான் வாங்கி வைங்க. 120 கிடைக்கலனாலும் 230 போகலாம். அதாவது 2000 மைக்ரோமீட்ரு உள்ள மாதிரி ஃபோட்டோ டிடெக்டர் இருந்ததுன்னா உண்மையிலே உங்களுக்கு அக்யூரசி நல்லா காட்டும். மற்றபடி சின்ன கேபிலிட்டி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி சின்ன மீட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நோடுக்கு ஆப்டிக்கல் பவர் வருதா என்ன அது பேஜுகளில் பவர் வருதா வரலையாங்கிறத பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே விஎஃப்எல் இருக்குது, எல்இடி பல்ப் இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே சின்ன சின்ன தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லேண்ட் கேபிள் டெஸ்டர் வந்து இருக்குது. இதே மாடலில் டிபிசியில் இருக்குது. எல்லா பிராண்ட்லேயுமே இதே மாடல் வந்து போடுதாங்க. பிராண்டை பொறுத்து 100 200 முன்ன பின்ன இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 100 லைன் 200 லைன் வச்சுருக்க ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது வந்து ஒரு 500 லைன் 1000 லைன் வச்சுருக்க ஆப்ரேட்டர் வந்து கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளைசிங் மிஷின் இருக்குது சொந்தமாக வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் இப்படி மீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அக்யூரேட்டாகவும் காட்டும், ரேட்டும் ஓரளவு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து இதை பொறுத்தல டிவிசர் தான் வேணும், பில்டு குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து கட்டாயம் சூஸ் பண்ணலாம். இதுவும் ஆப்ரேட்டருக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா 300 மைக்ரோமீட்டர் சென்சாருங்கும்போது உங்களுக்கு ஓப்பன் கோரில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக காட்டாது. மற்றபடி பேட்ச் கார்டு போட்டிங்கன்னா அக்யூரேட்டாகவே காட்டுது. நீங்கள் செல்ஃபாகவும் கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைசராக இருந்தால் இந்த மாடலை சூஸ் பண்ணுங்கள். இவ்வளோதான். நான் இதை வந்து ஃபீல்டில் நிறைய டைம் செக் பண்ண வீடியோமே வேணால் இதில் வந்து ஒரு ஓரமாக ஃபுட்டேஜை எனக்கு நான் செக் பண்ணல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு திருப்தியாக இருந்தது வந்து இதுதான். ஏன்னா குறைஞ்ச ரேட்டுக்குள்ள ஓரளவு நல்லா விளைச்சிது. ஆனால் லாங் லைஃபுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. என்னை பொறுத்தவரை லாங் லைஃப்பை பொறுத்தவரை இந்த மீட்ரு தான் நான் யூஸ் பண்ணி லாங் லைஃப்பில் நல்லா இருந்துச்சு டிவிசரு. அதுக்கடுத்து நீங்கள் 24,000 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மீட்ரு வந்து கிட்டத்தட்ட 5 மீட்ரு 6 மீட்ரு கூட நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். அப்படி ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 4000 எத்தனை தடவை பிறனாலும் நீங்கள் தூரத்தி போட்டு மறுபடி வேறு மீட்ரு வந்து வாங்கிக்கலாம். அப்படி நினச்சிங்க அப்படின்னா அந்த மாடல் சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் வந்து கட்டாயம் கிடையாது. இதில் இப்போ வரை நான் யூஸ் பண்ணல எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மீட்டரை நான் கட்டாயம் எனக்குன்னு யூஸ் பண்ணணும்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாடல் மீட்டரும் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசத்தில் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்குது. அவங்கவுங்க தேவையை பொறுத்து வாங்கினீங்கன்னா கட்டாயம் அவங்கவுங்களுக்கு பயன்படும். மற்றபடி எல்லா மாடலும் எல்லாரோட தேவையும் வந்து பூர்த்தி பண்ணாது. ஒவ்வொருட தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மீட்டரை சூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் செக் பண்ணல இதான் இதோட ரிசல்ட்டு. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.